சொல்லுறேன் சார். உண்மையை சொல்லு. எங்க அனுப்பிச்சீங்க? சொல்லு. எங்க போயிருக்காங்க ரெண்டு பேரும்? சொல்லு. சென்னைக்கு போற பஸ்ல தான் சார் ஏத்தி விட்டோம். அங்க எங்க போனாங்கன்னு தெரியாது சார். மறுபடியும் போய் சொல்றியா? ஆமா சார். உண்மை சார். சத்தியமா சார். எனக்கு தெரியாது சார். அவ்வளவுதான் சார். நீங்க சொல்றீங்க? ஐயோ அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க பிரச்சனை. அதுக்காக எங்க பசங்களை போட்டு எதுக்கு அடிக்கிற? அடிக்காம நிறுத்த சொல்லியா? எங்க பசங்களை அடிக்க வேண்டாம்னு சொல்லியா? உண்மையை சொல்லுங்கடா. உண்மையை சொல்லுங்க. எங்க அனுப்பிச்சீங்க? உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்றவங்க விட மாட்டேன். சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்கடா. சொல்ல போறீங்க. சார் நிறுத்துங்க. அவங்க ரெண்டு பேரும் பிள்ளைங்க பண்ண தப்புக்கு இவங்களே போட்டு அடிக்கிறீங்க. கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை மீறி அவங்க ஓடிட்டாங்க. அவங்கள தேர்றதை விட்டுட்டு இவங்களை அடிக்கிறது என்ன நியாயம்? அவங்கள முதல்ல விடுங்க. போங்கப்பா. சரிங்க சார். பாடி போலாம். இப்படி ஒரு புள்ளைய பத்தி நீ நாட்டிட்டு சாவலாயா? நான் என்ன தூள தொங்கிட்டு இருப்பையா? சூர்யா, நல்ல நாள் அதுவுமா சாமி கும்பிடாம சாப்பிடாம எங்கடா கிளம்பிட்ட? சரி, இப்ப நான் சாமி கும்பிடணும் அவ்வளவுதானே? ஆமா. அம்மா அம்மா எதுக்கு வாங்கம்மா. என்னப்பா அதோ வந்துட்டேன்ப்பா. இல்லங்க. ஓகே, என்ன அவசரம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. பாத்தியா? ஓகேவா? சாமி கும்பிட்டாச்சு, போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, சீக்கிரமா வா. ஓகே. போயிட்டு வாப்பா. என்னங்க சொல்றது கேளுங்க. ஒரு வாயாவது சாப்பிட வாங்க. சாப்பிடாம இருந்த உடம்பு என்னத்துங்க ஆகிறது? வந்து ஒரு வாயா சாப்பிடுங்க. என்னங்க அப்பாடா, ஒரு வழியா சூர்யாவுக்கு மெயில அனுப்பியாச்சு. டேய், மெயில எப்படா பாப்பான்? காலையில ரயில்வே கேட்ல வந்து மெயில் கிராஸ் பண்ணுதான்னு பாப்பான். அட அறிவு கட்டவன. அவன் எப்போ ஓபன் பண்றானோ அப்ப பாக்க போறான். எப்போ ஓபன் பண்ணுவான்? கவர்ச்சி நடிகை கூட்டு வந்து ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ணுவான். வளவல்ல பேசிங்காதரா. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆவற வழிய பாப்போம். யாரா அவன்? என்னம்மா கண்ணுங்களா? மிமிக்ரி பண்ண கூப்பிடுறாங்களா? டேய், நம்ம கிட்ட தாண்டா வாரா. நம்ம கிட்ட வாங்கடா. சார், யார் சார் நீங்க? நாங்க இந்த ஏரியாவுல கூட உங்களை பார்த்தது இல்ல. எதுக்காக எங்களை காலையில இருந்து கட்டி வச்சு அடிக்கிறீங்க? நாங்க பேங்க்ல கூட கடன் வாங்குறது கிடையாது சார். டேய், இது பேங்க் கடை கிடையாதுடா, நேத்து கடன்டா, நேத்து கடன். சார், நேர்த்தி கடன்டா நீங்க மொட்டை அடிச்சு நாக்குல அளவு குத்திங்க. அதுக்கு எதுக்கு எங்களை போட்டு அடிக்கிறீங்க, குத்துறீங்க? உட அடிக்க மாட்டேடா, உன் மூஞ்சில நங்குன்னு குத்துவான்டா. டேய், கொஞ்சம் இருடா, எங்க பாஸ் வராரு. டேய், நஸ்ரத் மாமாடா. பாருடா. மரியாதையா யாருக்கு மெயில் அனுப்புன்னு சொன்னா உயிரோட வீட்டுக்கு போவீங்க, இல்லைன்னா அடி வாங்கிய செத்து போயிருவீங்க. சொல்றான் சார். உங்ககிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடுறேன் சார். நாங்க மெயில் அனுப்ப போல சார்.
பலான படம் பார்க்க போனோம் சார். இவனுங்க இப்படி கேட்டா சொல்ல மாட்டாங்க. எல்லாரையும் அடிக்கடா. ஐயோ சார் நாங்கள் அடிக்க வேணாம் சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார் சொல்லிடுறேன் சார். சார் சொல்லுங்க சார். சார் சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சொல்லு. சார் நாங்கள் சூர்யாவுக்கு தான் சார் மெயில் அனுப்பணும். சொல்லு சொல்லு. சூர்யா, இப்போதைக்கு இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு 15 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா சரியாயிடும். நஸ்ரத் அவங்க மாமா தான் உங்களை தீவிரமாக தேண்டுக்கிறான்னு சொல்லி அனுப்பி விட்டேன் சார். சூர்யா எங்க இருக்கா? அவனுடைய மெயில் ஐடி மட்டும் தான் சார் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது சார். உண்மையா தெரியாது சார். சார் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க சார். சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு. டேய் சொல்லாதடா. சுமாரா சார். சார் அடிக்காதீங்க சார். சொல்லிடுறேன் சார். சூர்யா தலக்கோணத்துல இருக்கான் சார். ஐ கேட் ஹிம். லேப்டாப் எடுத்துரு. ஓகே பாஸ். இந்தாங்க பாஸ். டேய் சூர்யா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. உன்னை பார்க்கணும்னு அழுகுறாங்க. அதனால உங்க அம்மாவை காலையில தலக்கோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். எங்களை வந்து கூட்டிகிட்டு போடா. இப்படிக்கு காவால். சூர்யா மெயில் ஐடி சொல்லு. சூர்யா மெயில் ஐடி சொல்லிட்டேன் சார். சொல்லு. surya@gmail.com. அது சென்டிங். ஏய், பசங்களை அடிச்ச அடியில் உண்மையை கக்கிட்டாங்க. இப்ப போனா உண்மை தெரிஞ்சிடும். காலையில அனுப்புங்க. ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன். சார் 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 அவுத்து விட்டு போக சொல்லுங்க சார். சார் சார் ஓகே சார். நான் பாத்துக்கிறேன் சார். நான் பாத்துக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. சார் எங்களை மன்னிச்சுங்க சார். அன்னைக்கு நாங்க உங்ககிட்ட போய் சொல்லிட்டோம் சார். அவங்க 2 பேரும் சென்னைக்கு போல சார். திருப்பதியில இருக்கிற தலகோணம் ஃபாரஸ்ட்டுக்கு தான் சார் போயிருக்காங்க. இந்த விஷயத்தை பொண்ணோட மாமன் கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரையும் கொலை பண்ண போயிருக்கான் சார். நீங்க தான் சார் அவங்க 2 பேரையும் எப்படியாவது காப்பாற்றணும் சார். சார் தயவு செஞ்சு காப்பாத்தீங்க சார். அவங்க அங்கதான் போனா உங்களுக்கு எப்படியா தெரியும்? இங்க நடக்கிற நிலவரங்களை சூர்யாக்கு இமெயில் அனுப்பிட்டு வந்துட்டு இருந்த சார். வர வழியில பொண்ணோட தாய் மாம எங்களை பிடிச்சு அடிச்சு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொலை பண்றதுக்கு அடி ஆட்களோட கிளம்பி போயிட்டான் சார். அவங்க கிட்ட இருந்து நீங்க தான் சார் எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும். ஓகே, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க. ஹலோ, நான் தமிழ்நாடு போலீஸ் தேனி மாவட்டம் கம்பத்துல இருந்து இன்ஸ்பெக்டர் ஆம்ப்ரோஸ் பேசுறேன். நம்ம ஊர்ல இருந்து ஒரு காதல் ஜோடி தலக்கோணம் ஃபாரஸ்ட்ல யாருக்கு தெரியாம தங்கி இருக்கிறாங்க. அந்த காதல் ஜோடிக்கு தாய்மாமன் மூலியமா உயிருக்கு ஆபத்து இருக்கு சார். அப்படியா? அவங்கள பத்தி டீடைல நான் ஃபேக்ஸ் பண்ணிடுறேன் சார். ஓகே, கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. கண்டுபிடிச்சு ஒப்படைக்கிறேன். டோன்ட் வரி. ஓகே சார், தேங்க்யூ. நீ கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. டேய் வாடா, சூர்யாக்கு மெயில் அனுப்பி அவங்க மாமா அங்க வந்துட்டு இருக்காங்கிற விஷயத்த சொல்லணும். ஆமாடா. வரமா வேலை பார்க்குறேன், காசே தர மாட்டேங்கிறான். ஆனால் இவன் மட்டும் நல்ல கமிஷன் அடிக்கிறான். இந்த போட்டோல உள்ளவங்கள பாத்திருக்கீங்களா? இவங்களா? இவங்க போட்டோகிராஃபர் புச்சி பாபு கூட சுற்றிட்டு இருந்தாங்களே. அப்படியா? ஆமாம் சார். புஜி பாபு எங்கே போனால் பார்க்கலாம்? நேராக அமுதா லாட்ஜ் போனீங்கன்னா பார்க்கலாம் சார். அமுதா லாட்ஜ் எங்கே இருக்கு? நேராக போய் ரைட் எடுத்தீங்கன்னா பார்த்துடலாம் சார். அப்படியா? ஆமாம் சார். ஓகே, வரேன் சார். அவன் மட்டும் நீ காசு தராமல் இருக்கட்டும். யூனியன் கார்டே கட் பண்ணுறான்னு இல்லையான்னு பாரு. சரிங்க சார். வாங்க சார், சொல்லுங்கள். நான் இன்ஸ்பெக்டர் சத்யமூர்த்தி. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஃபோட்டோகிராஃபர் புஜி பாபு இருக்காரா? 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் சார் இருந்தார். ஆனால் இப்போ இங்கே இல்லை சார். ஏன் சார்? அது அவர் பர்சனல் விஷயம் சார். எனக்கு எப்படி தெரியும்? இப்போ எங்கே போனால் பார்க்கலாம்? சார், அருவிக்கு போகிற வழியில் கார் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது சார். அங்கே வர டூரிஸ்ட்கெலாம் கைட் பண்ணி ஸ்டில் எடுத்துக்கிட்டு இருப்பார் சார். இப்போ அங்கே போனால் அவரை பார்க்கலாம் சார். வரேன். ஓகே சார், தேங்க்யூ சார்.